ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியம் என் நேசகர்த்தரே, ஆசீர்வாதியம் என் நேசகர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களுடைய என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபையானது தூய் ஆவியருடைய வருகையை மிக சிறப்பான விதத்திலே பெந்தகோஸ்து விழாவாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. தூய் ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் இறைவனை நோக்கி நல் பாதையை நோக்கி நம்மை வழிநடத்தி செல்பவர் தூய் ஆவியானவர். தூய் ஆவிக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய நட்பு உறவுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது சிந்திக்க அழைக்கிறது இன்றைய பெருவிழா. அதே வேளையில் இந்த திருப்பலியானது புனித பிரான்சிஸ் சவேரியார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட குடும்பங்களுக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் உங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உடல்நலம் கல்வி முன்னேற்றத்திற்காக வேலை வாய்ப்பிற்காகவும் திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அன்னையினுடைய வணக்க மாதத்தினுடைய 24வது நாளை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய புனித வின்செய்தை பால் அன்பியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பிய குடும்பங்களுக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் ஒவ்வொருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அதே வேளையிலே மரியா தொலைக்காட்சி வழியாக திருப்பலியில் இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் மரியா தொலைக்காட்சியினுடைய வளர்ச்சிக்காக திருப்பலியிலே ஜெபிக்கின்றோம். தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர்.
என்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். தேவாலய வலப்புறமிருந்து கண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர். அல்லேலூயா. 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 எல்லா வல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மலர்த்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருள் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றேன். உலகின் எத்திகிலும் தூய ஆவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள்
ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 முதல் 11 வரை. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபொத்தோமியா, யூதேயா, கப்பதோகியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை. பூவுலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. பல்லவி. நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டும் மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். பல்லவி.
ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாய் இருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். பல்லவி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்டபத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்டபத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். மண்டபத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். இரண்டாம் வாசகம். நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவரன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் ஊர்மை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியை பானமாகவும் பெற்றோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எல்லோரும் எழுந்து நிற்கவும். தொடர்பாடல். தூய ஆவியை எழுந்தருள்வீர், வானின்று உமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத அருள்தானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர்நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவாசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சி உற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவாசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர். அழிவிலா இன்றும் அருள்வீரே. அவற்றில் உமது அன்பின் தீ பற்றியறிய செய்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா
எங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 20 இறை வசனங்கள் 19 முதல் 23 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அதுவும் மாலை வேளை, யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்பொழுது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவரிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கு காலத்தினுடைய இந்த 50வது நாள் பெந்தகோஸ்தே பெருவிழாவாக நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். பரிசுத்த ஆவியினுடைய பெருவிழாவாகவும் இந்த நாள் அமைந்து கொண்டிருக்கின்றது. நமது கத்தோலிக்க திருச்சபையிலே நாம் சிறுவர்களாக இருந்த பொழுது புது நன்மை உரிது பூசல் என்ற திருவருட்சாதனை பெறுவதற்கு முன்பாக ஒவ்வொரு பங்கிலும் 1 மாதம் அல்லது 2 மாதங்கள் மறைக்கல்வி வகுப்பு எடுப்பார்கள். அந்த மறைக்கல்வி வகுப்பிலே சின்ன குறிப்பிடம் என்ற மறைக்கல்வி புத்தகம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கும். அதை கற்றுக் கொடுத்திருப்பார்கள். முதலிலே மனப்பாடம் செய்ய சொல்லியிருப்பார்கள். பிறகு அந்த ஒவ்வொரு வினாவுக்கும் விளக்கம் கொடுத்திருப்பார்கள். அதிலே படிக்கின்ற பொழுது எத்தனை கடவுள்? ஒரே கடவுள். எப்படி ஒரே கடவுள்? இந்த 3 ஆட்களுக்கும் ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே வல்லமை, ஒரே தேவஸ்பாவம் இருக்கிறபடியால் மூவரும் ஒரே. இவளுக்குள்ளே ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? வித்தியாசம் இல்லை. மூவரும் எல்லாவற்றிலும் சரிசமமாக இருக்கின்றார்கள். ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே வல்லமை, ஒரே தேவஸ்பாவம். அப்போ இந்த 4 குணங்கள் தந்தைக்கு அதிகமாகவும் மகனுக்கு கீழாகவும் தூய ஆவிக்கு கீழாகவும் இல்லை. மாறாக தந்தை, மகன், தூய ஆவி மூவருக்கும் இந்த 4 குணங்கள் சரி சமம். ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே வல்லமை, ஒரே தேவஸ்பாவம் இருக்கிறபடியினால் மூவரும் ஒரே கடவுள். அப்படி பார்க்கின்ற பொழுது சிறு வயதிலே புது நன்மை உருது பூசல் பெருக்கின்ற பொழுது நமக்கு கற்றுக் கொடுத்த சின்ன குறிப்பிடம் இன்னும் ஞாபகத்துக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு வருடம் இந்த பிள்ளைகளுக்கு அந்த சின்ன குறிப்பிடத்தினுடைய விளக்கம் கொடுக்கின்ற பொழுது மீண்டும் அந்த படித்த அந்த மறைக்கல்வி மீண்டும் ஞாபகத்துக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ பார்க்கின்ற பொழுது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய அடித்தளம் எவை என்று பார்த்தால் இந்த சின்ன குறிப்பிடும் ஏறக்குறைய 100-107 கேள்வி பதில்கள். பல நேரங்களிலே நமது கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், இந்த சின்ன குறிப்பிடத்தை படித்தால் மட்டும் போதும், புது நன்மை உறுதி பூசலிலே அந்த மனப்பாடம் செய்த விளக்கம் பெற்ற அதோடு நமக்கு முடிந்து விட்டது. நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன், நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன். அதை தாண்டி என்றாவது நமது ஞானத்தை அல்லது இறைவனை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய துடிப்பு நம்மிடம் இருக்கிறதா? இதற்கு ஒவ்வொருவரும் நமது மனசாட்சி வழியாகத்தான் பதில் கூற வேண்டும். அந்த சிறு வயதிலே படித்த அந்த சின்ன குறிப்பிடத்தை தவிர்த்து நான் இறைவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். இறைவனுக்கும் எனக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுகள் எப்படி?
எனவே இறைவனை அறிந்து கொள்ள நான் எடுத்த முயற்சிகள் என்றாவது நாம் சிந்தித்தது உண்டா? பல நேரங்களிலே இல்லை என்ற பதில். திருப்பலிக்கு வருகின்றோம், அதோடு முடிந்து விடுகிறது நமது ஞான வாழ்வு. ஒரு சில கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் குடும்ப ஜெபமாலையை இன்றும் ஜெபிக்கின்றார்கள், எங்கோ அத்தி பூத்தார் போல. ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பாக பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலே இந்த குடும்ப ஜெபமாலையானது கட்டாயமாக இருந்தது. எப்பேற்பட்ட பணிகள் இருந்தாலும் சரி, அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர் அல்லது தலைவி அல்லது பிள்ளைகள் வெளியே இருந்தால் கூட அந்த பிள்ளைகள் அல்லது குடும்ப தலைவன் தலைவி வருகின்ற வரை அந்த குடும்ப ஜெபமாலை சொல்ல மாட்டார்கள். எல்லோரும் வந்த பிறகு அனைவரும் அமர்ந்து அந்த குடும்ப ஜெபமாலையை சொல்லி முடித்த பின்புதான் மற்ற பணிகள். அதை தவிர்த்து எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டார்கள் மாலை வேளையிலே. அப்ப பார்க்கின்ற பொழுது ஒரு குடும்பமானது அன்னையினுடைய பாதுகாப்பிலே, அன்னையினுடைய பராமரிப்பிலே, அன்னையினுடைய ஜெபமாலையிலே அந்த குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைகள் அப்பா அம்மா, அந்த உறவுகள் அனைத்தும் ஒன்றாக அமைந்து அந்த அன்னையினுடைய ஜெபமாலை வழியாக அன்னையினுடைய அருட்கொடைகளை அந்த குடும்பம் பெற்றது. அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிடம் அந்த குடும்ப ஜெபமாலைக்காக செலவிட்டார்கள். இறைவனுடைய பாதுகாப்பும் அன்னையினுடைய அரவணைப்பும் அந்த குடும்பத்துக்கு நிறைவாக கிடைத்து மகிழ்ச்சி மிகுந்த ஒரு குடும்பமாக அமைந்தது. ஆனால் இன்றைய நவீன கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்கள், எத்தனை குடும்பங்களிலே இந்த மாலை குடும்ப ஜெப மாலையை நாம் ஜெபிக்கின்றோம்? விரல் விட்டு எண்ணிவிடலாம். எனக்கு அந்த பணிகள் இருக்கிறது, முக்கியமான பணிகள் இருக்கிறது. குடும்ப தலைவர் அங்கு சென்று இருக்கின்றார், பிள்ளைகள் அங்கு சென்று இருக்கின்றார்கள், எங்களுக்கு நேரமே இல்லை. ஆஃபீஸில் இவ்வளோ வேலை, ஸ்கூலில் இவ்வளோ வேலை, அங்கே தான் நாங்கள் கஷ்டப்பட்டு வருகிறோம். எதற்காக மீண்டும் இந்த ஜெபமாலை இந்த 10 நிமிஷம் அல்லது 15 நிமிடங்கள்? தேவையில்லை, பார்த்துக்கலாம். எப்பொழுது குடும்ப ஜெபமாலை குடும்பத்திலிருந்து வெளியே சென்றதோ அப்பொழுதே குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி வெளியே சென்று விட்டது. ஏனென்றால் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசியது உண்டா? சற்று யோசித்து பாருங்க. கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அந்த உரையாடல் எத்தனை நொடிகள் பேசுகின்றார்கள்? நிமிடங்கள் அல்ல, மணி நேரம் அல்ல, நொடிகளை போய்விட்டது. ஒரு 5 நொடிகள், 6 நொடிகள், 10 நொடிகள். கணவன் மனைவியுடைய மனசாட்சி இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் குடும்பத்தினுடைய அடித்தளம் கணவன் மனைவி, அப்பா அம்மா. இந்த 2 பேருக்கு இடையே இருக்கக்கூடிய உரையாடல்கள் எத்தனை நொடிகள்? சற்று யோசித்து பார்ப்போம். இந்த உரையாடல் எதை சார்ந்து இருக்கும் என்றால், அரிசி இல்லைங்க, மனைவிடம் இருந்து சரி வாங்கிட்டு வரேன், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், எவ்வளவு? இப்படிப்பட்ட உரையாடல்கள். இந்த உரையாடல்கள் அனைத்தையும் நீ சேர்த்தால் நிமிடங்களில் முடித்து விடலாம். அடுத்ததாக பெற்றோர்கள் பிள்ளைகளிடையே இருக்கக்கூடிய உறவுகள், உரையாடல்கள். சற்று யோசித்து பாருங்க. பிள்ளைகள் தனித்தனியாக ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பிறகு தனி செல்போன், அவன் தனியாக சென்று விடுகின்றான். ரூமில் போய் தாழிட்டு என்ன செய்கிறான் தெரியாத பெற்றோருக்கு. ஒவ்வொரு பிள்ளையும் கையில் தனித்தனி செல்போன், அவர் தனித்தனியாக தனி உலகம். அப்ப பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு, அந்த உரையாடல் ஒன்றுமே இல்லை. எந்த பெற்றோராவது பிள்ளைகளை பார்த்து, மகனே மகளே நீ மகிழ்ச்சியா இருக்கிறியா, நீ சந்தோஷமா இருக்கிறியா, உனக்கு ஏதாவது தேவையா, உனக்கு ஏதாவது குறைபாடு இருக்கிறதா, ஸ்கூல்ல எப்படி இருக்குது, பாடங்கள் சுலபமாக இருக்கிறதா, அல்லது உனக்கு ஏதாவது பிரச்சனையா, முகம் ஏன் சோகமாக இருக்கிறது, இன்னைக்கு ஏன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற? எத்தனை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் இத்தகைய வினாக்களை எழுப்பி இருக்கின்றீர்கள்? இல்லை. பெற்றோர்கள் பிள்ளைகளிடையே உறவுகள், அந்த உரையாடல்கள் அருந்து போயிடுச்சு. முதலிலே உறவுகள் எங்கு அருந்து போனது என்றால்,
இறைவனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் இறைவனுக்கும் அந்த அன்னைக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுகள் அருந்து போய்விட்டது. ஜெபத்தின் வழியா எதுவுமே இல்லை. அடுத்ததாக பெற்றோர்கள் பிள்ளைகளிடையே உறவுகள் அருந்து போய்விட்டது. கணவன் மனைவியிடையே உறவுகள் அருந்து போயிடுச்சு. அப்ப குடும்பத்திலே இருக்கக்கூடிய உறவுகள் எப்படி இருக்கின்றார்கள்? எல்லோரும் ஓரிடத்தில் இருப்பார்கள், ஒரே வீட்டில் இருப்பார்கள். ஆனால் ஒருவருக்கு ஒருவரிடையே உரையாடல் இல்லை. காரணம், குடும்பத்துக்கும் இறைவனுக்கும் இடையே உரையாடல் இல்லை. ஜெபம் எங்கு இல்லையோ அங்கு மகிழ்வு இல்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது நமது கத்தோலிக்க திருச்சபையிலே உறுப்பினர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கும் பரிசுத்த ஆவிக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுகள். நமது வீட்டிலே எல்லா புனிதருடைய படங்கள் இருக்கும், எல்லா புனிதருடைய சுரூபங்கள் இருக்கும். எல்லோரையும் போற்றுவோம், வணங்குவோம். எல்லோரையும் பார்த்து நாம் ஜெபிப்போம், வேண்டுதல் வைப்போம். ஆனால் எத்தனை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியை பார்த்து நீங்கள் ஜெபித்திருக்கின்றீர்கள் ஒவ்வொரு நாளும்? அல்லது தந்தையை பார்த்து எத்தனை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நீங்கள் நினைவுபடுத்தி தந்தையை நோக்கி நீங்கள் ஜெபித்து இருக்கின்றீர்கள்? இவையும் விரல் விட்டு எண்ணிவிடலாம். அதிலும் பரிசுத்த ஆவியானவர் மறுக்கப்பட்ட மறைக்கப்பட்ட ஒரு கடவுளாக இருக்கின்றார். பெயரளவுக்கு ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக சொல்லிக் கொள்ளக்கூடிய நாம், எனக்கும் அந்த தூய ஆவிக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் என்ன? 24 மணி நேரத்திலே எத்தனை முறை அந்த தூய ஆவியானவரை நான் நினைவுபடுத்தி, தூய ஆவியானவரை எனக்கு உதவி செய்யும்படி எத்தனை முறை நான் அவருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறேன்? பெரும்பாலும் பார்க்கின்ற பொழுது இல்லை என்ற பதில் மட்டும்தான் வரும். ஆனால் நாம் சொல்லிக் கொள்ளலாம், நான் கத்தோலிக்க கிறிஸ்தவன், கத்தோலிக்க கிறிஸ்தவன். ஆனால் எனக்கும் தந்தைக்கும் எனக்கும் தூய ஆவிக்கும் இடையே உறவுகள் இல்லை, அவரை நினைத்து பார்ப்பதில்லை. எனவே பரிசுத்த ஆவியானவர் அநேக கத்தோலிக்க கிறிஸ்தவனுடைய உணர்விலே, உடலிலே, இதயத்திலே மறுக்கப்பட்ட மறைக்கப்பட்ட ஒரு ஆவியானவராக இருக்கின்றார். ஆனால் இந்த தூய ஆவியானவருடைய வலிமை, வல்லமை, மேன்மை, மகத்துவம், சக்தி நாம் புரிந்து கொண்ட ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருந்தால் இந்த தூய ஆவியானவரை நாம் மறக்க மாட்டோம். நமது வாழ்விலிருந்து, உடலிலிருந்து, உணர்விலிருந்து தூக்கி எறிய மாட்டோம். ஒவ்வொரு முறையும் நாம் சிலுவை அடையாளத்தை நாம் வரைகின்றோம். எத்தனை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நாம் பொருள் உணர்ந்து இந்த சிலுவை அடையாளத்தை வரைந்திருக்கின்றோம்? கடகடகடன்னு முடிஞ்சு போச்சு, இல்லை இங்கே முடிஞ்சிடும். அது இங்கே வர்றதுக்கு ஷோல்டர் இங்கே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம், எங்கடா இவ்வளோ தூரம். ஆனால் இந்த சிலுவை அடையாளத்தில் இருக்கக்கூடிய அந்த மதிப்பு அல்லது பேருண்மைகள் எல்லையற்றது. ஒவ்வொரு முறையும் எனது வலது கரத்தால் எனது நெத்தியிலே தந்தை என்று நான் சொல்லுகின்ற பொழுது, தந்தையை, எனது சிந்தனையை நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். இந்த வலது கரத்தால் எனது இதயத்தை நான் தொடுகின்ற பொழுது, மகனே, சுதனே, என் இதயத்தில் இருக்கக்கூடிய அன்பை உமக்கு கொடுக்கின்றேன். பரிசுத்த ஆவி என்ற இரண்டு அந்த ஷோல்டர்கள் நான் தொடுகின்ற பொழுது, இந்த இரண்டு கரங்கள் எவற்றை வெளிப்படுத்துகிறது என்றால் செயல்களை. தூய ஆவியானவரே, இன்று நான் செய்ய போகின்ற நற்செயல்களை எல்லாம் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். இதை ஒவ்வொரு நாளும் சிலுவை அடையாளம் வரைகின்ற பொழுது இதை நினைவு கூர்ந்தாலே தந்தையை நாம் மறக்க மாட்டோம், பரிசுத்த ஆவியானவரை நாம் மறக்க மாட்டோம் எப்பொழுதுமே. ஆனால் பொருள் உணராமல் கடகடகடகடன்னு முடிஞ்சு போச்சு. அப்போ ஒவ்வொரு முறையும் நாம் சிலுவை அடையாளம் வரைகின்ற பொழுது, தந்தையாகிய உமக்கு நான் என் சிந்தனைகளையும், சுதனாகிய உமக்கு எனது இதய அன்பையும், தூய ஆவியானவராகிய உமக்கு எனது நற்செயல்களையும் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றேன். இந்த நாளை முழுவதும் தந்தை, மகன், தூய ஆவி ஆசீர்வதித்தருளும். எவ்வளவு அழகான ஒரு ஜெபம்! அப்படி பார்க்கின்ற பொழுது தூய ஆவியானவர் யார், இவருடைய பண்புகள் எவை என்று பார்க்கின்ற பொழுது சில 5 பண்புகள். முதல் பண்பு எவை என்று பார்த்தால், தூய ஆவியானவர் நமக்கு ஒரு சிறந்ததொரு வழிகாட்டி. இறைமகன் இயேசு இவற்றை தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சொல்லி இருக்கின்றார். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே, என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாரம்
துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அப்ப இறைமகன் இயேசு தன்னை பின்தொடரக்கூடிய சிலர்களுக்கு அவர் அழகான ஒரு நம்பிக்கை கொடுக்கின்றார். அந்த துணையாளர் என்ன செய்வார் என்றால், நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த அனைத்தையும் அவர் நினைவுபடுத்தி உங்களை நல் வழியிலே அழைத்து செல்வார். அப்ப பார்க்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் இந்த 24 மணி நேரத்தில் என்னை நல்வழிப்படுத்தி நல் பாதையிலே அழைத்து செல்லக்கூடியவர் யார் என்றால், அல்லது எனக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி யார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். இந்த நல் வழிகாட்டியாகிய பரிசுத்த ஆவியானவர் தான் இன்று இந்த 50வது நாளிலே சீடர்களுக்கு அவர் அளிக்கின்றார். எனவே பரிசுத்த ஆவியினுடைய முதல் பண்பு நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கின்றார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இந்த தூய ஆவியானவர் யார் என்றால், தூய ஆவியானவர் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ரோமையர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம், எவ்வாறு தூய ஆவியானவர் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கின்றார். சில நேரத்தில் குடும்ப பிரச்சனைகள், குடும்ப பாரம், அல்லது பிள்ளைகளை நினைத்து வருத்தங்கள், வேதனைகள், அல்லது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து கவலை, இவ்வாறு இந்த அனைத்து சோகங்களையும் நினைத்து நாம் சில தருணங்களிலே வலுவற்ற நபராக நாம் நிற்கின்ற பொழுது, அல்லது நிற்கதையாக நாம் நிற்கின்ற பொழுது, அல்லது என்னை சுற்றி யாரும் இல்லை என்று நாம் தனிமையை உணர்கின்ற பொழுது, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு துணையாக என் அருகிலே நின்று கொண்டிருக்கின்றார். அடுத்து பவுலடியார் குறிப்பிடுவார், ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்பது நமக்கு தெரியாது. தூய ஆவியாவர் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெரு மூச்சைகளின் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுகின்றார். சில நேரத்திலே பார்ப்போம், துக்கம் தொண்டை அடைக்கிறது என்று சொல்லுவார்கள். அந்த துக்கம் தொண்டையை அடைக்கின்ற பொழுது வார்த்தை வெளியே வராது. கண்களிலே அழுகை வந்து கொண்டே இருக்கும், தொண்டை மட்டும் அசைந்து கொண்டே இருக்கும், அந்த வார்த்தை வெளியே வராது. துக்கம், அந்த அளவுக்கு துக்கம், வேதனை சொல்ல முடியாது. அப்ப பவுலடியார் குறிப்பிடுகின்றார், அந்த துக்கமானது தொண்டையை அடைத்து கொண்டு நீ வேதனையில் இருக்கின்ற பொழுது உனது வாய் வழியாக அந்த வார்த்தையை சொல்ல முடியாது என்ற துக்கம் அந்த அளவுக்கு இருக்கிறது. ஆனாலும் உனது நினைவுகள் இருக்கும், இவையெல்லாம் எனக்கு துக்கத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது, வேதனையை கொடுத்து கொண்டு இருக்கிறது, வருத்தத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது. எனவே நீ இறைவனை நோக்கி ஜெபிக்க முயற்சி செய்கின்றாய், ஆனால் வார்த்தை வெளியே வரல, துக்கத்தோடு இங்கே நின்று கொண்டு இருக்கிறது. அப்ப தூய ஆவியானவர் என்ன செய்வார் என்றால், அந்த சொல் வடிவம் பெறாத வார்த்தைகளை அறிந்து கொண்டு உனக்காக கடவுளிடம் பரிந்து பேசுவார். எப்படிப்பட்ட ஒரு அழகான வரம் பாருங்க. சில நேரங்களில் நாம் பார்ப்போம், ஆலயத்தில் இருக்கின்ற பொழுது வார்த்தை வெளியே வராது, ஆனால் கண்களில் தண்ணி வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்திலே நீ வார்த்தை வெளியே விட்டு ஜெபிக்க முடியவில்லை என்றாலும் பரிசுத்த ஆவியானவர் அந்த சொல் வடிவம் பெறாத வார்த்தைகளை அவர் நினைவுபடுத்தி உனக்காக இறைவனிடம் பரிந்து பேசி கொண்டே இருப்பார். ஆண்டவரே, என் பிள்ளை இப்படிப்பட்ட துன்பத்தில் இருக்கிறது, துயரத்தில் இருக்கிறது, வேதனையில் இருக்கின்றது, என் குழந்தை அந்த வார்த்தையால் சொல்ல முடியாமல் இங்கே உமது ஆலயத்தில் இருக்கிறது, என் பிள்ளையினுடைய தேவையை நிறைவேற்று ஆண்டவரே என்று சொல்லி எனக்காக பரிந்து பேசக்கூடிய கடவுள் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அப்ப பார்க்கின்ற பொழுது எனக்காக இறைவனிடம் பரிந்து பேசக்கூடிய அந்த கடவுள் அவர். அல்லது நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கடவுள் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் என்று பவுலடியார் குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர் யார் என்றால் எனக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவர். அடுத்ததாக என் உடலில் தங்கக்கூடியவர் தூய ஆவியானவர்.
1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தில், உங்கள் உடல் கடவுளிடம் இருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவரல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். அடுத்து பவுலடியார் மிக ஆழமாக சொல்லுகின்றார், என்னுடைய உடல், இந்த ஆரோக்கிய சகாய செல்வம், இந்த உடல் எனக்கு சொந்தமானது அல்ல, என் பெற்றோருக்கு சொந்தமானது அல்ல, என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கு சொந்தமானது அல்ல. பவுலடியார் சொல்லுகின்றார், உனது உடல் பரிசுத்த ஆவியானவருக்கு சொந்தமானது. அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த உடலிலே, அந்த ஆலயமாக இருக்கக்கூடிய அந்த உடலிலே அவர் தங்க வேண்டும். எனவே இந்த உடல் உனக்கு சொந்தமானதல்ல, பரிசுத்த ஆவிக்கு. அடுத்த வசனத்தில் குறிப்பிடுவார், இந்த உடலை இயேசு கிறிஸ்து விலை மதிக்க முடியாத திரு இரத்தத்தால் மீட்டுள்ளார். ஏனென்றால் சாவின் பிடியிலே, சாத்தானுடைய பிடியிலே ஒவ்வொரு மனிதனுடைய உடல் அடைபட்டு கிடந்தது. ஆனால் இறைமகன் இயேசு அந்த சிலுவையிலே தொங்கி இரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து அந்த சாவின் பிடியிலே அடைபட்டிருந்த எனது உடலை அவர் இரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து அதை மீட்டுள்ளார். அப்ப மீட்கின்ற பொழுது இந்த உடல் யாருக்கு சொந்தமானது? எனக்கு சொந்தமானதல்ல, இறைவனுக்கு சொந்தமானது, அதிலும் பரிசுத்த ஆவிக்கு சொந்தமானது. சில நேரங்களிலே நாம் தவறான முடிவு எடுக்கின்ற பொழுது அது யாருக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பாவம்? கடவுளுக்கு எதிரான பாவம். இந்த உயிரை எடுக்கக்கூடிய உரிமை எனக்கு இல்லை, என் பெற்றோருக்கும் இல்லை, என் உடன் பிறந்த யாருக்கும் உரிமை இல்லை. இந்த உயிர், இந்த உடல் இறைவனுக்கு சொந்தமானது. அப்ப பார்க்கின்ற பொழுது இந்த உடலிலே பரிசுத்த ஆவியானவர் குடியிருந்தால் எப்படிப்பட்ட தடைகள், எப்படிப்பட்ட மனிதர்கள் எனக்கு முன்பாக வந்தாலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கின்ற பொழுது, என் உடலில் இருக்கின்ற பொழுது அனைத்தையும் தாண்டி என்னால் வீடு நடை செல்ல முடியும். அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கக்கூடிய அருள் கொடை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம், பரிசுத்த ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். இந்த 9 கொடைகளை கொடுப்பது யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். நான் சாந்தமாக இருக்கிறேன் என்றால், அமைதியாக இருக்கிறேன் என்றால், அது பரிசுத்த ஆவி எனக்கு கொடுத்த ஒரு அழகான ஒரு கொடை. அடுத்ததாக பொறுமை. என்னதான் எனக்கு எதிராக மனிதர்கள் கிளர்ந்து எழுந்தாலும் நான் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நான் பொறுமையாக இருக்கின்ற பொழுது இந்த பொறுமை என்ற ஒரு கனியை, ஒரு கொடையை கொடுப்பது யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் எனது உடலிலே, உள்ளத்திலே, இதயத்திலே, உணர்விலே இல்லை என்றால் பிறகு என் உள்ளத்திலே, உடலிலே யார் குடிகொண்டிருப்பார்கள்? சாத்தான் குடிகொண்டிருப்பான். அப்ப ஒருவேளை சாத்தான் என் உள்ளத்திலே, உடலிலே குடிகொண்டிருந்தால் என் உடலிலே ஏற்படக்கூடிய தீய மாற்றங்கள் எவை என்று பவுலடியார் குறிப்பிடுகின்றார். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காம வெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம். இந்த 14 அழுக்கு மூட்டைகள் ஒருவேளை எனது உடலிலே, உள்ளத்திலே, உணர்விலே, சிந்தனையிலே இருக்கிறது என்றால் என் உடலிலே பரிசுத்த ஆவி செயல்பட நான் அனுமதி கொடுக்கவில்லை. அந்த பரிசுத்த ஆவியானவரை எனது உடலில் இருந்து, கோவிலிருந்து நான் துரைத்து விட்டு நான் என்ன செய்கின்றேன்? இந்த பசாசை, சாத்தானை என் உள்ளத்துக்குள் குடிகொள்ள நான் அனுமதி கொடுக்கின்ற பொழுது எனக்குள் என்னென்ன இருக்கும்? பொறாமை இருக்கும். மற்றனுடைய உயர்வை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைய மாட்டேன், நான் பொறாமைப்படுவேன். எப்படியாவது அவனை நான் தடுக்க வேண்டும், மட்டம் தட்ட வேண்டும். அடுத்து என் சிந்தனையில் என்னவெல்லாம் வரும்? பிளவுகள் வரும். அங்க அன்பை விதைக்கக்கூடிய ஒரு சிந்தனை என் உள்ளத்திலே எழாது, மாறாக பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கெட்ட எண்ணம் என் உள்ளத்தில் இருக்கும். அப்ப பார்க்கின்ற பொழுது
இந்த 14 கெட்ட எண்ணங்கள் என் உடலில் இருக்கிறது என்றால் என் உடலிலே தூய ஆவி இல்லை, அவர் குடி அமர்த்த நான் மறுக்கின்றேன். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவன் உள்ளத்தில் இருந்தால் அந்த 9 கனிகள் உள்ளத்தில் இருக்கும். இயேசுவில் பெரியவாறு சகோதர சகோதரிகளே, இத்தனை நற்பண்புகளை கொடுக்கக்கூடிய தூய ஆவியானவரை நாம் ஏன் நம் எண்ணத்திலிருந்து நம் உடலிலிருந்து அவரை துரத்தி விடுகின்றோம் அல்லது மறந்து விடுகின்றோம்? இப்படிப்பட்ட நம்மை நல்வழிப்படுத்தக்கூடிய நல்ல பிள்ளையாக மாற்றக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியின் மீது நமது நம்பிக்கையை ஆழப்படுத்துவோம், சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமென். அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடன் நம்புகிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். பரிசுத்த ஆவியின் தூண்டலுக்கு ஏற்ப வாழுங்கள், அப்பொழுது ஊன் இயல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள் என்று எச்சரிக்கை விடுக்கக்கூடிய விண்ணக தந்தையிடம் நம் தேவைகளுக்காகவும் திருச்சபை தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். திரு அவைக்காக வழிகாட்டும் இறைவா, தூய ஆவியின் பெருவிழாவை கொண்டாடும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்ற நற்செய்தி வாக்குக்கேற்ப ஒற்றுமையின் ஆவியை பெற்று இறை ஆட்சியின் உயிர் துடிப்புள்ள சாட்சிகளாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலக அமைதிக்காக அமைதியின் அரசரே, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று நீர் அருளிய தெய்வீக அமைதி இவ்வுலகில் நிலவச் செய்யும். பெந்தகோஸ்தே நாளில் பல்வேறு மொழிகளை பேசிய மக்களை ஒன்றிணைத்தது போல பிரிந்து கிடக்கும் உலகத் தலைவர்களையும் எம் நாட்டு தலைவர்களையும் ஒருமித்த கருத்துக்கும் ஒற்றுமையின் பாதைக்கும் அழைத்து வர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இளையோர் மற்றும் கிறிஸ்தவ வாழ்வுக்காக புதுப்பிக்கும் இறைவா, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர் என்ற வாக்குக்கேற்ப எம் பிள்ளைகளும் இளையோரும் தூய ஆவியின் வழிநடத்தலை பெற அருள் புரியும்.
அவர்கள் உலக கவர்ச்சிகளில் மயங்காமல் தங்களின் எதிர்கால வாழ்வை நல்வழியில் தேர்வு செய்து நிறைவாழ்வு வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பங்கு மக்கள் மற்றும் குடும்பங்களுக்காக அருள் வரங்களின் உறைவிடமே, அருட்கொடைகள் பல வகைப்பட்டதாக இருந்தாலும் ஆவியானவர் ஒருவரே என்பதை நாங்கள் உணரச் செய்யும். எங்கள் பங்குகளிலும் அன்பியங்களிலும் குடும்பங்களிலும் வாழும் நாங்கள் அனைவரும் ஒரே உடலின் உறுப்புகளாய் இணைந்து செயல்படவும் தூய ஆவியார் தரும் ஒன்றிப்பில் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 1 வசனம். அதன்பின் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார் என்று இறைவார்த்தைக்கு ஏற்ப 40 நாட்கள் பாலைவனத்திலே நீர் இருந்த பொழுது சாத்தானுடைய சோதனைகள் அனைத்தையும் எதிர்த்து வெற்றி பெற தூய ஆவியானவருடைய துணை உம்மோடு இருந்தது. இந்த மண்ணுலகிலே வாழக்கூடிய நாங்கள் அதே சாத்தானுடைய அலகையிலிருந்து சோதனையிலிருந்து நாங்கள் விடுபட தூய ஆவியானவரே எம்மோடு பயணம் செய்து எமக்கு சாத்தானிடமிருந்து வெற்றியை கொடுக்க தேவையான அருள் வரங்களை வழங்குமாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களிலே தெய்வம் வேடம் வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களிலே தெய்வம் வேடம் வந்தோம். எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா. எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா. பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து உன் பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களிலே தெய்வம் பீடம் வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களிலே தெய்வம் பீடம் வந்தோம். கோதுமை மாவுடன் எம் மனதில் கொண்டுள்ள ஆசையை பிசைந்தெடுத்து கோதுமை மாவுடன் எம் மனதில் கொண்டுள்ள ஆசையை பிசைந்தெடுத்து வேதனை தீயில் வேக வைத்து வேதனை தீயில் வேக வைத்து நல்வெண்ணிற அப்பமாய் கொண்டு வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களிலே தெய்வம் பீடம் வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களிலே தெய்வம் பீடம் வந்தோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமோடு இப்படி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூய ஆவியானவர் இப்பலியின் மறை உண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரே எங்களை நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்று வாழும் எல்லாவல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவு செய்கின்றேன். உம் ஒரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களுக்காக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியானவரை வழங்குகின்றேன். திரு அவை பிறந்த அந்த நாளிலே அதே ஆவியானவர் எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரை அறிக்கையிட செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடுவதாக. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆட்சி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றும் பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். எனக்காக பிறந்தே, எனக்காக மரித்தே, எனக்காக உயிர்த்தே, மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தே, எனக்காக மரித்தே, எனக்காக உயிர்த்தே, மீண்டும்
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பனையும் உயிர்ப்பினவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மேற்பழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த வரனில் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரிவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோம் பேராயும் பிரான்சிஸ் மற்றும் எல்லா திரு நிலையினர் அனைவரோடும் இந்த திரு அவை அன்று நிறைவு பெற செய்திருளும். மாலை வேளையிலே புனிதமான ஆலயத்திலே குழுமி இருக்கக்கூடிய அனைவரையும் ஆசீர்வதித்திருளும். குறிப்பாக இந்த திருப்பலியிலே நினைவு கூறப்பட்ட அனைத்து குடும்பங்களையும் குடும்ப கருத்துகளையும் அவரது பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்திருளும். உயிர் தேடும் எதனுக்குடன் தொழில் கொள்ளும் மிக சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தின் நினைவு கோர்ந்து முது திருமுக ஒளியுடன் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவரின் கண்ணை தாகியும் புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசோப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் குடும்பங்களையும் வழிநடத்தக்கூடிய சக்திமிக்க புனித பிரான்சிஸ் சேவியர் மற்றும் இவ்வுலகிலுமக்க உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம்பருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரின் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உலக்க விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின்
இதோ இறைவனின் செம்மறி, இவர்தான் இன்றைய பேரு விழாவின் வழியாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தூய் ஆவியானவர் உங்கள் உடலிலே தங்கி அவரது 9 கொடைகளை பெற நீங்கள் அவருக்கு வழிவகை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கின்றீர்களா? செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்று நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, என் பக்கம் இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடவே. அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடவே. ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. என் ஆற்றல் அவரே, என் மீட்பும் அவரே, பலம் தந்து என்னை எந்நாளும் காப்பவரே. என் கோட்டை அவரே, என் அரணும் அவரே, என் முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து வருபவரே. என் ஆற்றல் அவரே, என் மீட்பும் அவரே, பலம் தந்து என்னை எந்நாளும் காப்பவரே. என் கோட்டை அவரே, என் மரணம் அவரே, என் முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து வருபவரே. என்னை உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். என்னை உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. என் பக்கம் இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க எந்நாளும் காக்க அஞ்சாமல் நடந்திடவே.
என் தெய்வம் இயேசு. குருக்களுக்காக வேண்டும் ஜெபம். என் அன்பான ஆண்டவரே, குருக்களை காப்பாற்றும்படியாக உம்மை மன்றாடுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களானதாலும் அவர்களது வாழ்வு உமது பலிபீடத்தில் இறைக்கப்படுவதாலும் அவர்களை காப்பாற்றும். அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்தாலும் உலகின் நடுவே வாழ்வதாலும் உலக இன்பங்கள் அவர்களை சோதிப்பதாலும் அவர்களை இதயத்தில் வைத்து காப்பாற்றும். அவர்கள் தனிமையாய் இருக்கும் போதும் வேதனைப்படும் போதும் ஆன்மாக்களுக்கான அவர்களது பலி வாழ்வெல்லாம் வீணாக தோன்றும் பொழுதும் அவர்களை காப்பாற்றும். ஆண்டவரே, அவர்களுக்கு உம்மை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்றும் மனித பலவீனம் கொண்ட மனித இதயம்தான் அவர்களிடம் உண்டு என்றும் நினைத்து அவர்களை காப்பாற்றும். அவர்களது ஒவ்வொரு சிந்தனையையும் சொல்லையும் செயலையும் ஆசீர்வதித்து அவர்களை காப்பாற்றும். மரியே, குருக்களின் அரசியே, குருக்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். வார நாட்கள் மே மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று பெந்தகோஸ்தே பெருவிழா. 25ஆம் தேதி திங்கட்கிழமை மரியா திரு அவையின் அன்னை. 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித பிலிப் நேரி அருள் பணியாளர் நினைவு நாள். 27ஆம் தேதி புதன்கிழமை காண்டர்பரி நகர் புனித அகுஸ்தீன் ஆயர் நினைவு நாள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 31ஆம் தேதி தூய்மை மிகு மூவொரு கடவுள் பெருவிழா. திருமண அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த இஸ்ராயல் அன்னமால் இவருடைய மகன் எத்தையனுக்கும், வெள்ளியனூர் பங்கை சார்ந்த நவமல் காப்பன் ஊரில் வசிக்கும் ராஜேந்திரன் வசந்தி உடைய மகள் தனலட்சுமியை திருமணம் செய்ய இது 2ஆம் அறிவிப்பு. இந்த திருமணத்தில் ஏதேனும் தடைகள் இருப்பின் பங்கு தந்தையிடம் அறிவிக்க வேண்டியது உங்கள் ஒவ்வொருடைய கடமை. இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னையினுடைய வணக்க மாதத்தினுடைய இன்று 24வது நாளை சிறப்பித்திருப்பவர்கள் புனித வின்சென்ட் பால் அன்பியத்தில் இருக்கக்கூடிய அன்பிய குடும்பங்கள். எனவே இந்த நாளிலே உங்கள் பெயராலும் என் பெயராலும் புனித வின்சென்ட் பால் அன்பியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பிய குடும்பங்களுக்காகவும் அந்த அன்பியத்தை சிறப்பான விதத்திலே வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரி தேன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், ஜெபங்கள். நாளைய தினத்தை சிறப்பிக்க இருப்பவர்கள் தன்னார்வ உறுப்பினர்கள். அடுத்ததாக ஒரு சில அறிவிப்புகள். காலை நமது குடும்பத்தை சார்ந்த 21 குழந்தைகளுக்கு புது நன்மை என்ற திருவருட்சாதனத்தை வழங்கினோம். அதற்காக எத்தனையோ நல் உள்ளங்கள் உழைத்தார்கள். அனைவருக்கும் காலையிலே நன்றி கூறினோம். மீண்டும் ஒரு முறை உறுதி பூசுதல், புது நன்மை இந்த 2 பெருவிழாக்காக உழைத்த உதவி செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியும் வாழ்த்தலையும் ஜெபத்தையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வணக்க மாதத்தினுடைய இறுதி நாள் 31ஆம் தேதி. எனவே அன்று மாலை 5:30 மணிக்கு தேர்பவனி முடிந்த பின்பு அன்னையினுடைய கெபியிலே திருப்பலியானது நடைபெறும். மீண்டும் அறிவிக்கின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாதத்தினுடைய அந்த கடைசி 31வது நாள். எனவே 5:30 மணிக்கு தேர்பவனி, அதனைத் தொடர்ந்து கெபியிலே திருப்பலியானது நடைபெறும். திருப்பலி முடிந்த பின்பு புனித வின்சென்ட் பால் அன்பியத்தை சார்ந்தவர்கள் உங்கள் அனைவருக்கும் தேநீர் வழங்கி இருக்கின்றார்கள். பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஜெபிப்போமாக. விண்ணக கொடைகளை உமது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூய ஆவியானவர் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆண்டவரின் ஆவியானவர் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு என்ற இறை வார்த்தையை சிந்தித்தவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவா உமக்கு நன்றி. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றிலே. பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினே. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா, தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் நமது பங்கு தந்தையின் கருத்துகளுக்காகவும் திருப்பலியில் கலந்து கொண்ட அனைவரின் தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருகு, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க, மரியே வாழ்க.